ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைக்கு ஆர்ச் மாதிரி பூ ரெடி பண்ணணும்னா இது போல் வளையல் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுதுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது போல் பூவை வந்து ஒரு 5 பூ எடுத்து இப்போ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நூலை பாருங்கள் உள் பக்கமாக விட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்கள் மேல் பக்கமாக போட்டு இப்படி எடுத்துட்டா டைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பூன்றதுனால இன்னொரு வாட்டி சுற்றிட்டு அப்படியே வந்து முடி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதே போல் தாங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக வைக்கணும். பாருங்கள், 2வது காட்டுறேன். பூவை வச்சுட்டு மேல் பக்கமாக போட்டு உள் பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. 3 பூ 4 பூன்னு வச்சாக்கா ரொம்ப அடர்த்தியாக இருக்கா போல் இருக்கும். இப்போ வந்து இது வைக்கிறப்போ ஹேர் பின் எதுவுமே தேவையில்லை. இதை வந்து அப்படியே நல்லா நீக்கிட்டு அப்படியே டைட்டாக வந்து அமுக்கி விட்டாலே போதுமானது. இப்போ ஜாதி மல்லியில் வந்து நான் காட்டுறேன். மல்லியில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்ச்சி வந்து எப்படின்னா கொண்டை போட்டால் மட்டும் இல்லை, தலையில் வந்து பின்னல் போட்டால் கூட அப்படியே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. ஜாதி மல்லி பூ வந்து நீட்டான காம்பு இல்லையா, அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு.